ஹலோ கோடர்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பாண்டாஸ்ல மெல்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மெல்ட்னா என்ன, இது எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த மெல்ட்டை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மொத்தமா டேட்டான்றது 2 ஃபார்மெட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வைட் ஃபார்மெட்னு சொல்றோம், இன்னொன்னு வந்து லாங் ஃபார்மெட்னு சொல்றோம். என்னென்ன ஃபார்மெட்? ஒயிட் ஃபார்மெட் ஒன்று, லாங் ஃபார்மெட் ஒன்று. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒயிட் ஃபார்மெட்ன்றது அந்த டேபிளோட வித்து வந்து ரொம்பவே நீளமா இருக்கும். லாங் ஃபார்மெட்னா ஹைட் ஜாஸ்தியா இருக்கும். வித்து ஜாஸ்தியா இருந்தா அது ஒயிட் ஃபார்மெட், லென்த் ஜாஸ்தியா லைக் இந்த ஹைட் ஜாஸ்தியா இருந்தா நம்ம வந்து லாங் ஃபார்மெட்னு சொல்லலாம். ஸோ இதை அப்படியே நீங்க எடுத்துக்க கூடாது. இதை நான் இன்னும் சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ யோசிச்சு பாருங்க, என்கிட்ட ஒரு டேட்டா அப்படி இருக்கு. என்னோட டேட்டா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு எமிட் ஆகுது அப்படின்றது ஒரு டேட்டா என்கிட்ட இருக்கு. அதுக்கு இந்த இடத்துல நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ஸ்டேட். ஓகே, ஸ்டேட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. இந்த இடத்துல வந்து 1920, 1921, 1922, so on and so forth, all the way to 2026. அப்ப இந்த இடத்துல ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 1920 எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணிருக்கு, so on and so forth. எனக்கு ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணிருக்கு அப்படின்றது. அடுத்து கேரளா, அடுத்து ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த மாதிரி எங்கிட்ட பல ஸ்டேட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டேட்ஸோட டேட்டாக்கள் எல்லாமே எனக்கு ஒவ்வொரு காலமா இருக்கு. அப்போ இதுல நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின்றது எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 1920 இருந்து 2026 வரையுமே நமக்கு 127 காலம்ஸ் இருக்கும். 126 இருந்து 127 காலம்ஸ் இருக்கும். கூடவே ஸ்டேட்னு ஒரு காலம், 128 காலம்ஸ் இருக்கு. அப்போ அவ்வளவு காலம்ஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், வைடான ஃபார்மெட்னு சொல்லுவோம். இந்த வைடான ஃபார்மேட் வச்சு நீங்க டேட்டா அனாலிசிஸோ இல்ல டேட்டா சயின்ஸ்லயோ பெருசா ஒரு விஷுவலைசேஷனையோ இல்ல ஒரு அனாலிசிஸையோ பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி வைடா இருக்கக்கூடிய டேட்டாவை லாங்கா மாத்துவோம். ஸோ இந்த டேட்டாவானதை எப்படி நம்ம மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்படி வரணும். ஸ்டேட்டு, இயரு, அப்புறம் அதோட வேல்யூ. அப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு தமிழ்நாடு இருக்கா, ஒரே தமிழ்நாடுல எனக்கு எல்லா வேல்யூ வந்துருச்சு. ஆனா இந்த தடவை தமிழ்நாடே எனக்கு பல தடவை ரிப்பீட் ஆயிருக்கும். இப்ப தமிழ்நாடு 1920 எவ்வளவு வேல்யூ, அதே தமிழ்நாடு 1921 எவ்வளவு வேல்யூ. ஸோ இப்படி இருந்த டேட்டாவை நம்ம இப்படி மாத்திட்டோம், ரைட்டா? ஒரு ஹைட் வைஸ்ல எவ்வளவு டேட்டா வேணா டூப்ளிகேட் இருக்கலாம், எவ்வளவு வேணா ரிப்பீட் ஆகலாம். ஆனா வைடா நமக்கு டேட்டா ஜாஸ்தி ஆகும் போது யூ கான்ட் டூ எனிதிங். ஒரு சம் பண்ணவோ அனாலிசிஸ் பண்ணவோ முடியாது. ஸோ அப்போ இந்த ஒயிட் ஃபார்மெட்டை இப்படி லாங் ஃபார்மெட்டா கன்வெர்ட் பண்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெல்ட்னு சொல்லுவோம். அதான் இந்த ஐஸ்கிரீம் சிம்பிள் இங்க காட்டியிருக்கேன் பாருங்க. மெல்ட் அப்படின்றது அப்படி உருக்கி ஒரே மாதிரி ஹைட்டை ஜாஸ்தி ஆக்குறது. வைடா இருக்கிறத உருக்கி நம்ம என்ன பண்றோம், லாங்கா மாத்துறோம். அதுதான் இந்த பாண்டாஸோட மெல்ட் கான்செப்ட். ஸோ இதை பைத்தன்ல ரியல் டைம்ல எப்படி பண்றது அப்படின்றத நான் அங்க காட்டுறேன். ஸோ இதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு டேட்டாவை இங்கே ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எங்கிட்ட பாண்டாஸ்ல எங்கிட்ட மொதல் 2 காலம் இருக்கு. எம்ப்ளாயி ஐடி இருக்கு, எம்ப்ளாயி நேம் இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஸோ இது வந்து ஒரு சேல்ஸ் டேட்டான்னு வச்சுக்கோங்க. சேல்ஸ் எம்ப்ளாயிஸ் என்கிட்ட இருக்காங்க. மொத்தம் 3 சேல்ஸ் எம்ப்ளாயி. நான் ஒரு பிசினஸ் பண்றேன், என்கிட்ட ஒரு 3 சேல்ஸ் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேல்ஸ் எம்ப்ளாயோட பேர் நவீன், அடுத்து அருண், அடுத்து மிதுன். ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற அனாலிசிஸை நான் இங்க பாக்குறேன். வந்திருக்குங்களா ஒரு டேட்டாவா? சரி யோசிச்சு பாருங்க, இவங்க மாசம் சேல்ஸை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு 10 வருஷம் வேலை செய்யறாங்க அப்படின்னா 120 காலம்ஸ் அப்படின்றது ஜென்ரேட் ஆகும். அப்போ டேட்டாவானது வைடா போய்கிட்டே இருக்கும். வைடா போக 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 நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, நவீன் ஒரு தடவை வந்திருக்கு, அருண் ஒரு தடவை வந்திருக்கு, மிதுன் ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஐடியல் ஃபார்மட் டு டூ த அனாலிசிஸ். அப்போ இப்படி வைடா இருக்கிறத நான் என்னவா மாத்த போறேன்னா லாங்கா மாத்த போறேன். எப்படி லாங்கா மாத்துறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பை யூசிங் த மெல்ட். ஸோ இந்த மெல்ட்டுக்கான சின்டாக்ஸை நான் இங்க எழுதுறேன். ஸோ இது வந்து நான் டேட்டா ஃப்ரேம்னு வச்சிருக்கேன் இல்லையா, இதை நான் என்னவா மாத்த போறேன்னா டிஎஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு பிடி டாட் மெல்ட். ஸோ இதுல எதை நான் மெல்ட் பண்ண போறேன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன், டிஎஃப். ஓகே, இதுல எதெல்லாம் எனக்கு டிஃபால்ட்டா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஐடி வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு எதெல்லாம் எனக்கு அப்படியே இருக்கணும், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட் இட் ஃப்ரம் த ஸ்கிராச். ஸோ லெட் மீ காப்பி த காலம். எனக்கு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் இருக்கணும்.
கூடவே மந்த் இருக்கணும், அதோட சேல்ஸ் வேல்யூஸ் இருக்கணும். 4 காலம் தான் வேணும். இங்க எக்கச்சக்கமான காலம்ஸ் இருக்கு. எனக்கு 4 காலம் தான் வேணும். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், மந்த், சேல்ஸ். ஸோ அதுக்காக எம்ப்ளாயி ஐடி எனக்கு அப்படியே இருக்கணும். அதை நான் இதுக்குள்ள போட்டுக்கிறேன். அடுத்து எம்ப்ளாயி நேமும் எனக்கு இருக்கணும். அதையும் நான் இங்க போட்டுக்கிறேன். இப்ப எதை நாம கன்வெர்ட் பண்ண போறோம்? மந்தையும் அதோட சேல்ஸையும். அப்போ இந்த இடத்துல நான் அதை என்னன்னு வச்சுக்கணும்னா வேரியபிள் நேம்னு வச்சுக்கணும். வேரியபிள் நேம் என்னது? நான் என்னன்னு வச்சுக்க போறேன்? மந்த். இப்போ மேல இருக்கக்கூடிய ஜனவரி, பிப்ரவரி இது எல்லாமே எனக்கு என்ன ஆக போகுது? இதெல்லாம் மந்தா மாறப்போகுது. ஓகே, அடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம வேல்யூ நேம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் என்னன்னு சேவ் பண்ண போறேன்? சேல்ஸ்ன்னு சேவ் பண்ண போறேன். அப்ப இப்படி வைடா இருக்கக்கூடிய வேல்யூ ஆனது எனக்கு இப்படி வரும். பாத்துருவோமா டேட்டா எப்படி இருக்குன்னு? df_long பாருங்க, வைடா இருந்த ஃபார்மேட் எனக்கு லாங்கா மாறி இருக்கு. இப்ப 120 10 வருஷத்துக்கான டேட்டா இருந்தா கூட 120 காலம் இருந்தா கூட எனக்கு எல்லாமே இப்படி மாறிடும். சோ இதுல பாருங்க, நவீன் எனக்கு திரும்ப திரும்ப வரும், அருண் திரும்ப திரும்ப வரும், மிதுன் திரும்ப திரும்ப வரும். இதை நீங்க ஈஸியா சம் பண்ணவோ இல்ல அனலைசிஸ் பண்ணவோ முடியும், இல்ல விஷுவலைஸ் பண்ண முடியும். பட் ஒயிட் ஃபார்மேட்டை உங்களால பண்ண முடியாது. ஸோ அந்த பேண்டாஸ்ல இருக்கக்கூடிய மெல்ட் அப்படின்ற கான்செப்ட் இதுதான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்க. நான் உங்களுக்கு சம் பண்ணி காட்டுறேன். இது ஈஸியா பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி இது சாத்தியம் கிடையாது. இப்போ பாருங்க, இந்த லாங்க நான் குரூப் பை பண்றேன். எந்த பேசிஸ்ல? மந்த் பேசிஸ்ல சேல்ஸை சம் பண்றேன். பண்ணும்போது ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத நல்லா பார்க்க முடியுது ஒட்டுமொத்தமா. ஓகே, இதே மந்த் வைஸ் வேணாம், எனக்கு எம்ப்ளாயி நேம் வைஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும்? எம்ப்ளாயி நேம் அப்படின்னு கொடுக்க முடியும். இது ரொம்ப சிம்பிள். இதே நம்ம ப்ரீவியஸா டிஎஃப் அப்படின்னு அப்படி இருக்கும்போது நம்மளால பண்ண முடியாது. ஸோ விச் இஸ் நாட் அ பாசிபிள். மந்த் வைஸ் அனாலிசிஸ் பண்ண முடியாது. ரைட்டா? நீங்க ஜனவரி தனியா, பிப்ரவரி தனியா அந்த மாதிரி பண்ண முடியும். பட் இப்படி இட் வில் நாட் ஒர்க். ஸோ இதுதான் ரொம்பவுமே உங்களுக்கு ஈஸியான ஐடியா. ஸோ இதை விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம பண்ணலாம். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. விஷுவலைசேஷன் எதுவும் நான் சொல்லி தரல. பட் ஸ்டில் ஐ வில் ஷோ யூ ஹவு த விஷுவலைசேஷன் ஒர்க்ஸ் ஃபார் திஸ். விஷுவலைசேஷன் பத்தி நமக்கு இன்னும் வரும், நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இருக்கிறதுலே பாருங்க, மிதுன் தான் அதிகமான பிசினஸ் பண்ணியிருக்காரு, அருண் லாஸ்டா இருக்காரு, நவீன் வந்து மிடில் இருக்காங்க அப்படின்றத இங்க பார்க்க முடியுது. ஸோ இவ்வளவுதாங்க இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னா கீழே ஐக்கன் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.